ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி சில வீடியோஸ் போட்டிருந்தேன். அதை எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். நான் பில்டிங் ரிலேட்டடாகவும் வாஸ்துவை பற்றியும் கம்பைன் பண்ணி போட்டிருப்பேன். கண்டினியூஸாக இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா ஷேர் பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். மக்களும் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு இந்த ரிலேட்டிவ்ஸ் இவங்கெல்லாம் கூட அதை பற்றி டீட்டெயில்ஸ் நிறையா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் நான் இனிமேல் வரப்போகிற கண்டினியூஸ் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்து பில்டிங் அண்டு வாஸ்துவையும் ரெண்டே ரிலேட் பண்ணி சொல்ல போகிறேன். நீங்கள் என்னோடய வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். நான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு வந்து இந்தியா அண்ட் அப்ராட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறையா பில்டிங்ஸ் நிறையா பண்ணியிருக்கேன், நிறையா பேர்த்துக்கு பண்ணி கொடுத்துருக்கேன், நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நிறையா பெரிய பெரிய கம்பெனிஸ் எம்என்சிலலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க கண்டிப்பாக நிச்சயமாக போய் பாருங்கள். இப்போ நம்ம பிரம்மஸ்தானத்தை பற்றி பார்ப்போம். பிரம்மஸ்தானங்கிறது ஒரு வீட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம மனிதனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுடைய அதாவது வந்து மூலாதாரம்னு சொல்லுவாங்க. நீங்கள் யோகாலலாம் போனீங்கன்னா தியானம்லாம் பண்ணிங்கன்னா மூலாதாரம்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நம்மளுடைய ஜெனட்டிக் சென்டர், நம்மளுடைய உடலோடைய மையம், உயிரோட மையம், இதெல்லாம் வந்து சேர்ந்தது தான் வந்து அந்த ஒரு ஒரு மையப்புள்ளி இருக்கும் இல்லையா? எல்லாத்துக்குமே ஒரு சென்டர் ஆஃப் சிஜி இருக்கும், சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஒரு ஒரு பொருளுக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொருளோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வேறு எங்கே வச்சிங்கனாலும் இது வந்து நிற்காது. பார்த்தீங்கன்னா இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் கரெக்டாக வச்சிங்கன்னா இது வந்து நிற்கும். இதுதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ இதோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி இந்த பாயிண்ட் தான், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பேனா நிற்கிது. இதே வந்து வேறு எங்கேயோ கொஞ்சம் தள்ளி, இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த சைடு கேப் இருக்கிறதுனால வந்து இந்த சைடு மேக்ஸிமம் லோடு ஈக்குவலாக, இந்த சைடு வந்து அதிகமான ப்ரொஜெக்டடாக இருக்குது. இதுவே வந்து கேப் இல்லைனாக்கா இது கொஞ்சம் தள்ளி வரும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதோடைய லோடு அதோடைய சைஸை பொறுத்து மாறும், சரிங்களா? அது மாதிரி தான் வந்து நம்ம வந்து பில்டிங்க்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டுடைய மையம் தான். அதான் வந்து வீட்டுடைய மையம். நான் டெக்னிக்கலாக அடுத்தது வரேன், வாஸ்துப்படி அடுத்தது வரேன். நான் டெக்னிக்கலாக சொல்லிடுறேன். வீட்டுக்கு வந்து நம்ம வந்து ஸ்கொயராக இல்லை ரெக்டாங்குலராக வீடு கட்டுறது ரொம்ப சிறப்பு. மற்றபடி இன்க்ளைண்டாவோ கொஞ்சம் கோர்ஸாவோ அதாவது வந்து ட்ரையாங்கிளாவோ இந்த மாதிரி கட்டாமல் ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலராக கட்டினோம்னா அங்கே வந்து எனர்ஜி ஃபீல்டு நல்லாயிருக்கும். அது மெயினாக பார்த்துக்கோங்க பில்டிங்கில் கட்டும்போது. அப்போ கட்டும்போது அதோட மையம் அதை வந்து 8 பாகமாக பிரிப்போம், ஓகேங்களா? நீள வாக்கிலையும் 8, அகல வாக்கிலையும் 8 பிரித்தோம்னா அதில் சென்டரில் வர அந்த பாகம் தான் வந்து, அது நீங்கள் டீட்டெயில் வேணும்னு நீங்கள் கேளுங்க, நான் பர்சனலாக சொல்கிறேன். அந்த பாகம் தான் பிரம்மஸ்தானம்ங்கிற. அந்த பிரம்மஸ்தானத்தில் வந்து நம்ம வந்து லோடு வைக்கக்கூடாது, வால்ஸ் வரக்கூடாது, ஹெவியான எந்த ஐட்டமும் அதில் வைக்கக்கூடாது, டேபிள் சேர்ஸ் இதெல்லாம் வைக்கக்கூடாது. அந்த இடம் வந்து ஓப்பன் ஸ்பேஸாக மோஸ்ட்லி இருக்கணும். அது எப்படின்னா பிரபஞ்சத்துலேருந்து வரக்கூடிய வான்காந்த ஆற்றல் அந்த வீட்டுக்குள்ளார வந்து ஸ்ப்ரெட் ஆகி வீடு முழுவதும் அந்த ஆற்றல் எனர்ஜி வந்து வீடு ஒவ்வொரு மூளை முடுக்குகள்லேயும் அந்த எனர்ஜி போகும். அதுதான் வந்து அந்த பிரம்மஸ்தானத்துடைய சிறப்பு. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துளசி மாடம் வைப்பாங்க, இல்லைன்னா ஓப்பன் டு ஸ்கையாக இருக்கும். அது வந்து ஓப்பன், அந்த இது வந்து திறந்த வானத்தை பார்த்த மாதிரி இருக்கும். அப்போ எப்படின்னாக்கா அந்த வீட்டுக்குள்ளார வந்து காற்றோட்டமும் வரும் அதில். அதே சமயத்தில் அந்த வான்காந்த அலைன்னு சொல்லக்கூடிய அந்த காஸ்மிக் வேவ்ஸ், அந்த பிரபஞ்ச ஆற்றல் இருக்கு இல்லையா, யூனிவர்சல் மேக்னட்டிசம், அது வந்து வீட்டுக்குள்ளார உள்ளுக்குள்ளார வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு நைட்டில் அந்த அந்த எனர்ஜி தான் வந்து நமக்கு வந்து தூக்கத்துக்கு ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா மன அமைதியை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும், உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும், மன ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதனால் வந்து அந்த எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் வந்து அந்த பிரம்மஸ்தானத்தை கரெக்டாக கால்குலேட் பண்ணி நம்ம வைக்கணும். அது வச்சோம்னா வீடு நல்லா சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் வீட்டில் இருக்க நம்மளும் நல்ல ஆரோக்கியத்தோடையும் நல்ல மனநிறைவோடையும் செல்வ செழிப்போடையும் இருப்போம். அதனால் பிரம்மஸ்தானத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதை பற்றியான டீட்டெயில் வேணும்னு எங்கள்கிட்ட கேளுங்க. அப்புறம் வந்து பிரம்மஸ்தானத்தை வந்து எப்படின்னாக்கா பிரம்மஸ்தானத்துக்கிட்ட யாகசாலை, அந்த இடத்துல வந்து யாகம் வைக்கிறது அந்த இடத்துல வைக்கலாம். பின்ன வந்து பூஜை அறை மாதிரி அந்த இடத்துல வைக்கலாம். அது வால் வராமல் அந்த இடத்துல வந்து உட்காந்து மெடிடேஷன் ஹால் மாதிரி வச்சுக்கோங்க. அதை சுற்றிலும் வால் போட்டுக்கிட்டு அந்த இடத்துல மெடிடேஷன் ஹால் மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா பிரம்மஸ்தானத்தில் வந்து அந்த எனர்ஜியை வந்து ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்களாம் வாஸ்து பூஜை பண்ணும்போதெல்லாம் என்ன பண்ணுவோம், அந்த வீட்டுடைய அளவை மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து சில இதெல்லாம் பண்ணி நாங்கள் அந்த வாஸ்து இந்திரம்லாம் வச்சு பூஜை பண்ணி அதில் வந்து நவதானியங்கள், நவரத்ன கற்கள் இது
இதெல்லாம் போட்டு அது பூஜை பண்ணி அந்த இடத்துல பிரதிஷ்டை அது வைக்கிறது. வச்சோம்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா, அது வந்து ரிசீவர் மாதிரி, அது வந்து நம்ம டிஷ் ஆண்டனால மேலே டிஷ் இருக்கும், டிஷ் தான் சேட்டலைட்டு, அந்த இது மாதிரி கோபுரம் மாதிரி, கீழே வந்து ரிசீவர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அந்த எந்திரம். ஓகேங்களா. நம்ம வீட்டுக்கு ரிசீவர் டிஷ் ஆண்டனா வந்து நம்ம இப்போல்லாம் ரூஃப் போட்டு கவர் பண்ணுறதுனால கவர் அப்படியே இதாகிடுது. அந்த காலத்தில் வந்து ஓப்பன் டு ஸ்கையாக இருக்கும். அப்போ வந்து டேரெக்டாக அந்த எனர்ஜி வந்து உள்ளுக்குள்ளே பாஸ் ஆகும். அது செடிகள்லாம், துளசி செடியெல்லாம் வச்சோம்னா அதெல்லாம் வந்து எனர்ஜியை வந்து ரிசீவ் பண்ணும். ரிசீவ் பண்ணி வீடு முழுவதும் அந்த எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணும். அதனால தான் அந்த பிரம்மஸ்தானத்துக்கு அவ்வளோ சிறப்பு. அந்த காலத்தில் அதனால தான் வச்சு ஃபாலோ பண்ணாங்க. நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க. அந்த மாதிரி வீடுகளில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு மனநிறைவும் ஒரு அமைதியும் கிடைக்கும். அதெல்லாம் வந்து எந்த மாடர்ன் ஹவுஸ் நீங்கள் போனீங்கனாலும் அது கிடைக்காது. அது என்ன ரீசன்னா அதுதான், அந்த அந்த வான்காந்த அலைகள் வந்து நம்ம உடலுக்கும் மனதுக்கும் அவ்வளோ ஒரு மனநிறைவையும் உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் தரக்கூடியது. அதனால் அந்த பிரம்மஸ்தானத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்தது வந்து பிரம்மஸ்தானத்துக்கிட்ட வந்து படிக்கட்டு வரக்கூடாது, வெயிட்டான பொருள் வைக்கக்கூடாது, வால் குறுக்க வரக்கூடாது, அந்த மாதிரி இடங்கள் வச்சுக்கோங்க. பின்ன மோஸ்ட்லி வந்து ஹால் இந்த மாதிரி இடமா இருந்துச்சுன்னா நல்லது. பெட்ரூம்ஸ் வரக்கூடாது. இதெல்லாம் வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி டிசைன் பண்ணி நீங்கள் வந்து பில்டிங்கை வந்து கட்டினீங்கன்னா நல்லா சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த ஓப்பன் டு ஸ்கை, இந்த ஓடிஎஸ் கொடுக்குற மாதிரி பாருங்கள். அது இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பு. ஓகேங்களா. வேறு எதுவும் டீட்டெயில் வேணும், உங்களுக்கு இன்னும் பில்டிங்கை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் பில்டிங் ஒர்க்கு, இன்டீரியர் ஒர்க்கு எல்லாமே எடுத்து பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது அட்வைஸு, ஒர்க் பண்ணணும், ஏதாவது நல்ல முறையில் வாஸ்து முறைப்படி குவாலிட்டியான ஒர்க் பண்ணணுன்னு மறக்காமல் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.